தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் பிரச்சார காலத்தில் பேசும்பொழுது மார்ட்டின் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து லீமா மார்ட்டின் அவர்கள் எலெக்ஷனில் போட்டிடுறாங்க லால்குடி தொகுதியில். அவங்க வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னா மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த லீகலாக்க எல்லா வேலையையும் பார்ப்பாங்க. அதனால மக்கள் அந்த மாதிரியான ஆட்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள், லாட்ரி மார்ட்டின் அவங்களுடைய மகன், லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்படி இது ஒரு தவறான வழியில் வருது பணம் அப்படின்னா ஏன் எங்ககிட்ட இருந்து நீங்கள் 500 கோடி ரூபா டொனேஷன் வாங்கினீங்க? நாங்கள் 500 கோடி ரூபா உங்களுடைய தேர்தல் செலவுக்காக கொடுத்தோம் இல்லையா? ஸோ அது எதுக்காக வாங்கினீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபைட் எப்படி பார்க்குறீங்க? திரும்ப லாட்ரி மார்ட்டின் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து யாராவது வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்த லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் லீகல் ஆகுமா தமிழ்நாட்டில்? ஸோ எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ லாட்ரி லீகல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் என்னோட பார்வை என்னன்னா, பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, லீகல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் வேறு நிறையா மாநிலங்கள்லையும் லாட்ரி லீகலாக இருக்குது. சில மாநிலங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கூட அதை ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ உதயநிதி அவர்களை பொறுத்தளவில் லாட்ரி மார்ட்டின் ஃபேமிலி அவர் அட்டாக் பண்ணுறாரு. அவங்க திரும்பவும் பர்சனல் லெவலில் திரும்பவும் அவங்க லாட்ரியை லீகலைஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு அந்த சைட்லேருந்து ஜோஸ் மார்ட்டின் அவர்கள் சைட்லேருந்து கடுமையான எதிர்வினை அங்கேருந்து வருது. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, லாட்ரின்றது நல்ல ஒரு தொழில் கிடையாது. நான் என்ன ஆங்கிளில் சொல்கிறேன்னா, அதனால் சொசைட்டியில் நிறையா பாதிப்புகள் ஏற்படுது. மக்கள் பெரிய பாதிப்பு அதனால் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை என்னென்னா, ஒரு பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சாமானியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ரொம்ப ஏழைகள் தான் பார்த்தீங்கன்னா லாட்ரி இந்த விஷயங்களில் பணத்தை தேவையில்லாமல் இழப்பாங்க. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி கேரளாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே இதை ரன் பண்ணுறாங்க. அதை ரிக்ரெசிவ் டேக்ஸும்பாங்க. ஒரு விதமான ஒரு வரி தான் அது. ஸோ நீங்கள் சாதாரண சாமானியர்கள்கிட்ட அரசே இந்த லாட்ரியை விற்று நிறையா பணம் சம்பாதிச்சு அது வழியாக நாங்கள் ஸ்கீம்ஸ்லாம் ரன் பண்ணுவோன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. ரொம்ப தவறான ஒரு மெத்தட். நம்ம டாஸ்மார்க்கை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட பணத்தை பறித்து நாங்கள் இந்த ஸ்கீம் ரன் பண்ணுறோம், அந்த ஸ்கீம் ரன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். சிக்கிம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க. சிக்கிம் லாட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாலையும் அதே மாதிரி தான். நீங்கள் பார்டரை தாண்டி போனாலே நிறையா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். ஸோ இது ரிக்ரெசிவ் டேக்ஸும்பாங்க. ரிக்ரெசிவ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னா, கொஞ்சம் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் தான் அர்த்தம். ஸோ நீங்கள் சாதாரண மக்களை குறி வச்சு, ஏழைகளை குறி வச்சு அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பணத்தை வசூல் பண்ணுறீங்கன்னா அது ரிக்ரெசிவ் டேக்ஸும்பாங்க. அதுபோக மென்டலி நிறையா டேமேஜை இது மக்களுக்கு ஏற்படுத்தும். அவன் ஒருத்தன் வரானாலே ஹோப்லெஸ்ஸாக இருக்கான். எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேறு வழியே இல்லை, ஒரு ஷார்ட்கட்டில் நான் பணத்தை சம்பாதிச்சிடலான்றதுக்காக உள்ளே வரான். வரும்போது என்ன ஆகும்னா, பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் பில்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகிடுவாங்க. அடிக்ட் ஆகி நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய பணத்தை அதில் போடுவாங்க. பணம் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகாது. ஸோ நேச்சுரலாக மென்டல் டிசார்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட் ஆகும். அப்புறம் இது அன்எத்திக்கலான விஷயமும் கூட. இப்போ நீங்கள் இப்போ ஆவரேஜாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு லாட்ரி விற்கிறாங்கன்னா ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 ரூபா தான் இருக்கும். மீதி பணம்லாம் அவங்க தூக்கிடுவாங்க. ஸோ சொசைட்டிக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இதெல்லாம் நார்மலாக சொல்கிற வாதங்கள். நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அவன் புது ப்ராடக்டை டெவலப் பண்ணுவான். அப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ ஒரு பெரிய நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்களை உருவாக்குவாங்க, ஸ்கில் லேபரை உருவாக்குவாங்க, அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயம் தெரிஞ்ச ஆட்கள், ஸ்கில் லேபர் அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரியான நாட்களை உருவாக்கும். பட் இதில் என்ன இருக்குது? இதில் லாபம் வரும். நீங்கள் மக்களை மொட்டை அடித்து லாபம் சம்பாதிப்பீங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ லாட்ரியால் ஒரு லாபமும் கிடையாது. அது ஒரு டெக்னாலஜியை பில்ட் பண்ணாது, ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணாது, ஒரு சாலிடான பிஸ்னஸை பில்ட் பண்ணாது, மக்களை ஸ்கில்டாக்காத தான். அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த முதலாளிக்கு மட்டும் பணம் கிடைக்கும், அப்புறம் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால்லாம் ஏதோ 6000 கோடியோ நம்ம டாக்ஸ் பே பண்ணலாம் சொல்லுவாங்க. இப்போது
ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினே சொல்றாரு, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி கிட்ட டாக்ஸ் மட்டுமே வருஷத்துக்கு பே பண்றோம் அப்படின்ற. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே அந்த மாதிரி பே பண்ணாங்கன்னு நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே 6,000 கோடிக்கு என்னமோ டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்ற ஒரு எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு. இது ஓகே, ஆனா இது ஒரு தொழிலா ஒரு சொசைட்டிக்கு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்காது, மக்களை போண்டி ஆக்குது, நிறைய பிரச்சனைகளை சொசைட்டில கிரியேட் பண்ணுது, நிறைய அடிக்ஷன்லாம் கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது மக்களோட நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் அரசியல் கட்சி இருக்கு. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாது. அந்த வகையில் லாட்டரிக்கு எதிராக தான் ஒரு கட்சி இருக்கணும் டெஃபினட்டா. அதனால தான் தமிழ்நாட்டில் லாட்டரியை பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாட்டரி மோசம், அதனால லாட்டரியை பேன் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் தான் அதை பேன் பண்ணாங்க. கரெக்ட். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, லாட்டரிக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி பேசுறாரு. அந்த நிறுவனம் என்ன சொல்லுது, அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்களே எங்கிட்ட தானே பணம் வாங்கினீங்கன்றாங்க. அப்ப எந்த இடத்துக்கு இது கொண்டு போகுதுன்னா, ஓப்பனா அவங்க சேலஞ்ச் பண்றாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை, ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேலஞ்ச் பண்றாங்க. உங்களுக்கே நாங்க ஃபண்ட் பண்ணிருக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ யூ ஹேவ் நோ ரைட் டு டாக் அபவுட் திஸ்ன்றாங்க. நான் கரெக்ட் தப்புலாம் கிடையாது, உங்களுக்கு பேச உரிமை கிடையாது, ஏன்னா என்கிட்ட இருந்து 500 கோடி வாங்கியிருக்கல. ஆமா, அப்படி பேசுறாங்க. அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்களால கொண்டு போக முடியாது திமுகவாலேயே. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளோட பிரதிநிதிகள் எவ்வளவு வீக்கா இருக்காங்க, நம்ம அரசியல் பிரதிநிதிகள் எவ்வளவு வீக்கா இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கையில இவ்வளவு பணம் போகுதுன்னா, ஃபியூச்சர் கேமிங் அப்படின்ற அந்த கம்பெனி வழியா தான் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியெல்லாம் ஃபண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னா, அப்ப அரசியல் கட்சிகளை இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி கொண்டு வர முடியுது பாருங்க. ஏடிஎம்கேக்கும் நிறைய ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் இவங்க லீமா மார்ட்டினா, ஸோ அவங்க வந்த உடனே சீட்டுகள் தராங்க இல்லையா, ஏதோ 60 கோடி ரூபாய் வரைக்கும் ஏதோ ஏடிஎம்கேக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு நிறுவனம் வழியா, இவங்களோட அசோசியேட் ஆனால் வேற ஒரு நிறுவனம் வழியா ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2018ஆம் ஆண்டு எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வராங்க இந்திய அரசு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழியா எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி டினாமினேஷனில் 1 crore வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக நீங்கள் டொனேட் பண்ணலாம். எலக்டோரல் பாண்ட்ஸோட யூனிக்னஸ் என்னன்னா, உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் இன்னாருக்கு டொனேட் பண்ணீங்கன்ற அந்த தகவல் வராது. ஸோ இது வந்து பிஸ்னஸ் நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. எவ்வளோ பணத்தை வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே வராது. அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அதை பேன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸையும் ஃபர்னிஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் வருது. டீட்டெயில்ஸ் வரும்போது பார்த்தோம்னா, ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் உள்ளதுலேயே அதிகமாக பணத்தை டொனேட் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 1300க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் பணத்தை எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியாக நிறைய கட்சிகளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. குறிப்பாக டிஎம்சிக்கு உள்ளதுலேயே அதிகமாக கொடுத்துருக்காங்க. 500+ crores வந்து டிஎம்சிக்கு. அதே மாதிரி டிஎம்கேக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய 500+ crores வந்து டிஎம்கே கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு கட்சிக்கு நிறைய பணத்தை வந்து அவங்க டொனேட் பண்றாங்க. குறிப்பாக மாநில கட்சிகளுக்கு தான் கொடுக்குறாங்க. மாநில கட்சிகள் கொடுக்குறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு நிறைய பணம் வருது. அங்கே லாட்ரி லீகல், இவங்க அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து இவங்களுக்கும் நிறைய பணம் வருது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கேக்கு ஏன் 500 கோடி ரூபா கொடுக்கணும், 500 கோடிக்கு மேலே ஏன் கொடுக்கணும்? அது எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிடுவதற்கு முன்னாடி திமுக ஆதரவு யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. பாஜகவோட உண்மை முகம் இப்போ கிளியும், எலக்டோரல் பாண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது பாஜக கம்ப்ளீட்டாக அம்பலப்பட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திமுகவுக்கு ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு அந்த காலகட்டத்தில் எலக்டோரல் பாண்ட்ஸ் வழியே பெருசாக பணம் வரல. இந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் யாரும் வாயை திறக்கல, சைலண்டாலாம் விட்டு ஓட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ இவ்வளோ பணம் வந்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே. அதுக்கப்புறம் 24ல் இதை பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடக்குது. மார்ட்டின் ஃபேமிலியில் கூடி நிறைய பேர் பார்த்தோம்னா அரசியலுக்கு வராங்க. 24க்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. குறிப்பாக 24 February தான் பேன் பண்ணுறாங்க எலக்டோரல் பாண்ட்ஸ். 2024 ஸ்டார்டிங்கில் தான் கரெக்டாக ஆதவர்ஜனமும் அரசியலுக்குள்ள வர்றாரு, விசிகேக்குள்ள வராரு. எக்ஸாக்டா எந்த மந்த்னு தெரியல, ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் அவர் வந்து உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் இப்போ லீமா மார்ட்டின், அப்புறம் ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின், இவங்க எல்லாம் பார்த்தோம்னா வரிசையா ஒருத்தங்களா உள்ள வராங்க. எனக்கு சில தியரிஸ் இருக்கு. கரெக்டா எலக்டோரல் பாண்ட்ஸை
பேன் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பொலிட்டிக்ஸ்குள்ளே வராங்கன்னா எனக்கு சில தியரிஸ் இருக்குது. பட் அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசியலுக்குள்ளே வராங்கனாலே அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் நலனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் நான் வராங்க. விஜய் மல்லையா எதுக்கு அவர் அரசியலுக்குள்ளே வர்றாரு? ஸோ அவருக்கு தெரியும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய எம்பையர் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அரசியல் பலம் தேவைப்படும். ஸோ அதனால அவங்க உள்ளே வராங்க. இவங்களும் அரசியல் கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணது போக நம்ம அரசியல்வாதியாக மாறுவோம் அப்படின்ற அடிப்படை. கரெக்டாக ஃபண்ட் பண்ணுற இடத்துல சிக்கல் வருது 24ல். அப்போ பார்த்தோம்னா இவங்க நானே மாறுறேன், நம்மளே பொலிட்டிஷியன் ஆயிடலாமே அப்படின்ற இடத்துக்கு வராங்க. 500 கோடி நான் செலவு பண்ணால் நான் பொலிட்டிஷியன் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்களோட கைகள் இருக்குது. ஒரு சைடில் ஏடிஎம்கே, இன்னொரு சைடில் பாண்டிச்சேரியில் அவங்களா ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணுறாங்க. பிஜேபி டிவிகேலையும் இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணினா ஏதோ ஒரு வகையில் அங்கேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இப்படி எல்லா சைட்லேயும் அவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம வருவோம். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ லாட்ரிலாம் அப்புறம் லீகலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. என்ன பொறுத்தவரை சொல்லல, அது உதயநிதி அவர்கள் கேட்கிறாரு. வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா, அதான் நான் கேட்கிறேன். உதயநிதி அவர்கள் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது லீகல் பண்ண எல்லா வேலையும் பார்ப்பாங்கன்றாங்க. அதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதுலாம் கிடையாது. லாட்ரியை லீகலைஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுமா அப்படின்றது தான் முக்கியம். இப்போ கேரளாக்காரங்க ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ரன் பண்ணுது? அங்கே லீகலாக ஏன் இருக்குது லாட்ரி? நீங்கள் பார்டரை தாண்டி போனீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்கும், நைட்லாம் திறந்து கிடக்கும். எதுக்கு அது தேவைப்படுது? அந்த மக்களுக்கு அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீ ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதால அந்த ப்ராடக்டால உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அந்த ப்ராடக்ட் ஜீரோ யூஸ், ஜீரோ வேல்யூ, சும்மா ஒரு பேப்பர் தான், வேஸ்ட் உங்களுக்கு. ஏன் வாங்குறீங்க? நீங்கள் ஏன் அதை அலோவ் பண்ணுறீங்க? ஒரே நாளில் பணக்காரலாம் ஆகிடலாம். அது ஓகே, கவர்மெண்ட் ஏன் அதை விற்குது? கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது அதுலேருந்து. ஸோ இங்கேயும் அதே தான். இங்கேயும் இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட நிதிநிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஏகப்பட்ட இலவசங்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னா பெரிய சிக்கல் வரும். ஒரு சைடில் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டேக்ஸ் எல்லாம் போக போக இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா மக்கள் கோவப்படுவாங்க, இதுக்கு மேலே பே பண்ண முடியாது. ஸோ அப்போ இன்டைரக்டான டேக்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரியான லாட்ரி மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் அது. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரிக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லலாம், கெட்ட வழியில் நல்ல டேக்ஸ். ஆமாம். அப்போ உங்களுக்கு புது இன்கம் சோர்ஸ் இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. எப்படி டாஸ்மார்க் ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணி தருது, ரொம்ப மோசமான ஒரு இன்கம் சோர்ஸ், அந்த மாதிரி இது ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த இன்கம் சோர்ஸோட தேவை எப்போ வரும்? நீங்கள் பொருளாதார திவாலாயிட்டீங்கன்னா தேவைப்படும். அப்போ லீகல் ஆக்குவாங்கன்றீங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால இந்த கட்சி நல்லவங்க அந்த கட்சி கெட்டவங்கன்றதெல்லாம் தாண்டி அதை லீகலைஸ் ஆக்க வேண்டிய தேவை அந்த சூழலில் தான் ஏற்படும். ஃபினான்ஷியலாக நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் சோர்ஸ். அது அந்த மாதிரியான சூழல் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ நான் இந்த கட்சி அந்த கட்சின்றதெல்லாம் தாண்டி அந்த ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, ஃபினான்ஷியலாக நம்ம பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா இதை ஒரு ஆப்ஷனாக பார்ப்பாங்க. இதுலலாம் மார்ஜின் பெருசாக இருக்கும். டாஸ்மார்க்கில் எப்படி பெருசாக மார்ஜின் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் நல்ல பெரிய மார்ஜின் இருக்கும். டாஸ்மார்க் மாதிரி கவர்மெண்ட் இதை கையில் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல சாலிடான மார்ஜின் இருக்கும். எப்படி லீகலா இல்லீகலா பொதுவாக அந்த மாதிரி இதுலேயும் லீகலாக இருக்கும் இல்லீகலாகவும் இருக்குன்றீங்களா? பெரிய மார்ஜின் இருக்கு. அது ஒன்றும் பெரிய யூனிக்கான ப்ராடக்ட்லாம் கிடையாது, பெரிய சாஃப்ட்வேரோ பெரிய டெக்னாலஜி சார்ந்த விஷயம்லாம் கிடையாது. சும்மா சாதாரண ஒரு ப்ராடக்ட் அது. அதை வச்சு ஈஸியாக மக்களை ஏமாற்றி வந்துட்டு காசு வாங்கலாம். ஸோ அதனால் இப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல, அந்த மாதிரியான லாட்ரியை கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் மேபி கிரியேட் ஆகலாம் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஓகே, இப்போ லாட்ரி நம்ம தவறுன்னு சொல்கிறோம், அது எல்லாம் ஓகே தான். மக்கள் வந்து அதை லீகலைஸ் பண்ணும்பொழுது எதிர்வினை ஆற்றுவாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் பயந்துக்கிட்டே வந்து அப்படி எதிர்க்கிற மாதிரியான ஒரு தோரணையில் அரசியல் கட்சி. ஆனால் அவங்க டைரெக்டாக அந்த ஃபேமிலியிலேருந்து டைரெக்டாக வரும்பொழுது மக்கள் ஆதரிக்கிற ஒரு நிலையில் இருக்காங்க இல்லையா? ஸோ லாட்ரி தப்பு தான், ஆனால் லாட்ரி விற்கிறவங்க அரசியலுக்கு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மக்கள் இருக்காங்களா? எப்படி பார்க்க? இப்போ சிக்கல் என்னென்னா, சில தொழிலில் பார்த்தோம்னா பயங்கரமான ப்ராஃபிட் இருக்கும், பயங்கரமான ப்ராஃபிட் இருக்கும். இப்போ கள்ளச்சாராயம் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் ப்ராஃபிட் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா மார்ஜின் ரொம்ப பெருசாக இருக்கும். ட்ரக்ஸ் ஒருத்தன் ஸ்மகிள் பண்ண வச்சுக்கோங்க, அவனுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். இதெல்லாம் தவறான தொழில்கள். இதெல்லாம் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். லாட்ரியும் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ். அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் அதில் இருக்கும். மத போதகர்கள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு பெண்ணை மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பெண்ணை மேனுஃபேக்சர் பண்ண 100 ரூபா அதில் வச்சுப்போம். நான் ஒரு 150 ரூபாய்க்கு இந்த பெண்ணை விற்பேன், அதில் டிஸ்ட்ரிபியூஷன் அதுன்னு போய் எனக்கு ஒரு பெண்ணில் எனக்கு 15 ரூபா எனக்கு நிற்கும். மத போதகர்களுக்கெல்லாம் ப்ராடக்ட்டே வார்த்தை தானே, அது ஒன்றும் செலவே இல்லை. நான் பேசுவேன், நீ என்கிட்ட காசை கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு 100 ரூபா ஒருத்தர் போடுறோன்னா 100 ரூபாவே எனக்கு லாபம் தான். என் பேக்கெட்டில் போட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்தோன்னா
கையில் நிறைய பணம் இருக்கும். ஆனால் இவங்களுக்குலாம் தேவை என்னன்னா பொலிட்டிக்கல் பவர் ரொம்ப அவசியம். அவங்களோட பணத்தை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு, அவங்களோட அந்த அசட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய தேவை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த மாதிரியான விஷயங்களை செலவழிப்பாங்க. ஸோ மத போதகர்கள்லாம் அதனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட க்ளோஸாகவும் இருப்பாங்க. மாஃபியாஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கும் பார்த்தோம்னா ஹெவியாக இருக்கும், ப்ராஃபிட் மார்ஜின் ஹெவியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது டெமோக்ரஸிக்கு நல்லது கிடையாது. இவங்க நினச்சாங்கன்னா பொலிட்டிக்ஸில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ அரசியல் தாக்கத்தை மக்கள் ஏற்படுத்தணும். இப்போ 6 கோடி மக்கள் நம்ம இருக்கோம்னா நம்மளோட விருப்பப்படி அரசு செயல்படணும். ஆனால் என் விருப்பத்துக்கு எதிராக ஒரு பெரிய முதலாளிக்கு ஆதரவாக அரசு செயல்படுதுன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அவர்கிட்ட நிறைய பணபலம் இருக்கு அப்படின்றதுக்காக அரசு அவரை சார்ந்து செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ஒரு சிக்கல். இங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படுது. ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் எலக்டோரல் பாண்ட்ஸ் கதை சொன்னேன்ல, அப்பயே ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டா நீங்க பார்க்கும்போது அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை விட அவங்க எலக்டோரல் பாண்ட்ல டொனேட் பண்ண பணம் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமா இருந்தது. சில நேரங்களில் பார்த்தா பல மடங்கு அதிகமா இருக்கு. அவங்களோட லாபம் 10 ரூபாவா இருக்குன்னா அவங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பார்த்தா 40-50 ரூபாவா இருக்கு. இது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? உங்களுக்கு வர லாபத்தை விட அதிக பணத்தை நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நீங்க டொனேஷன்ஸ் தான் கொடுக்குறீங்க. அப்ப இதை தாண்டி உங்களுக்கு பெரிய இன்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்க சோஷியல் சர்வீஸ் கிடையாது, புரியுது? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வராங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பார்த்தா அவங்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வராங்க. அவங்களோட நலன் தமிழ்நாட்டோட கலெக்டிவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய நலனுக்கு எதிரானதாக இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், பொலிட்டிக்கல் சர்க்கிளில் அவங்க அதிக ஆதிக்கத்தை செலுத்துறதா இருக்கலாம். இது அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்க அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க அரசியல் இப்போ எப்படி இருக்கும்? இன்னைக்கு யாதவர்ஜனா எடுத்துக்கிட்டோன்னா அவர் டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறாரு. ஏறக்குறைய மறைமுகமாக அது டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். டிவிகே டிஎம்கே ஓட்ஸ் தான் உடைக்குது. ஓகே, இன்னொரு சைடில் இவங்க, அப்புறம் இன்னொரு சைடில் இவங்க, எல்லா பார்ட்டிலையும் கடந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே மணி ட்ரிவன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே சகட்டு மேனிக்கு பணத்தை வந்து இறக்குறாங்க. அது பணம் எங்கிருந்ததும் உங்களுக்கு தெரியும், அந்த மணி பவர் எங்கிருந்து வருதுன்னு தெரியும். ஆனால் இது கேள்வி கேட்கக்கூடிய பிரதான கட்சிகள் பாருங்க, ஒரு பக்கம் 500 கோடி ரூபா ஃபண்டு வாங்குறாங்க, இன்னொரு கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து கொண்டு வந்து வேட்பாளராக போட்டியிட வைக்கிறாங்க. ஸோ இது கேள்வி கேட்கக்கூடிய அந்த தார்மீகத்தையே இழந்துடுறாங்கல்ல பெரிய பெரிய கட்சிகள். தார்மீகத்தை இழந்துடுறாங்கன்றது ஒன்று, நான் இவங்க கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கல. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வைக்க முடியுது இவங்கனால. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மக்களோட விருப்பத்திற்கு ஏற்பதான் செயல்படணும், மக்களோட தேவைக்கு ஏற்பதான் செயல்படணும். ஒரு இண்டிவிஜுவல் முதலாளிக்கு வசதிக்கு ஏற்பவோ ஒரு குடும்பத்தோட வசதிக்கு ஏற்பவோ அது செயல்படக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி டெமோக்ரஸி இன்னைக்கு அந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. மக்களோட வாய்ஸுக்கு பெருசாக ஒன்றும் ரெஸ்பெக்ட் இல்லை. அதை வருஷம்னா டக்குன்னு வராரு, விசிகேல குயிக்கா டக்குன்னு மேலே ஏறி போறாரு, டிவிகேக்கு வராரு, டிவிகேல முக்கியமான ஒரு போஸ்ட்டுக்கு வராரு. இது எப்படி சாத்தியப்பட்டு போகுது? மணிதான் இருக்கலாம். ஸோ அதனால இது ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட் தான். இப்போ இந்த கட்சிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னாலே ஒரு பொலிட்டிக்கல் கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் ஏகப்பட்ட கஷ்டத்தைப்படுறான். பட் பணம் அதை உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துருது. ரெண்டாவது, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரசியல் கட்சிகளையும் வளைக்கிறீங்க, அதுவும் மக்களுக்கு சிக்கலான ஒரு விஷயம். மூணாவது, இந்த ப்ராடக்ட் ரொம்ப மோசமான ஒரு லாட்ரின்ற அந்த விஷயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சார்லஸ் மார்ட்டின் பேசும்பொழுது, நான் ஒன்றும் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணல. இல்லை, அது கரெக்டாக இல்லீகல் கிடையாது. இது வந்து இந்தியாவில் வந்து லீகலான முறையில் நான் வரி கட்டுறேன், எல்லாம் ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்கு. நான் தப்புன்னு சொன்னீங்க அப்படின்னா என்கிட்ட ஏன் மணி வாங்குறீங்க நீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் ஒன்றும் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பண்ணலை அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஸோ லாஜிக்கலாக பார்த்தா அது ஓகே தான். இப்போ டாஸ்மாக்குமே கூட இல்லீகல் கிடையாது, ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. நமக்கு மக்கள் அதை குடிக்கும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதில் பணத்தை செலவழிக்கும் போது ஃபினான்ஷியலாக மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுது. சொன்ன மாதிரி அது ஒரு ரிக்ரெசிவ் டேக்ஸ். ஒரு 50 ரூபா பொருளை நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா யார்கிட்ட விற்கிறீங்க? அதை நீங்கள் சாதாரண சாமானியர்கள்ட்ட விற்கிறீங்க. ஸோ பெரும்பாலும் டாஸ்மார்க்கால பாதிக்கப்படக்கூடியவங்க யாரு? ஃபினான்ஷியலாக பாதிக்கப்படுறதுமே சாமானியர்கள் தான். இந்த சின்ன சின்ன பாட்டில் ரொம்ப சீப்பாக வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க, அவங்க தான் பெருசாக ஏமாற்றப்படுறாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு 3000-4000 ரூபா டேக்ஸாக பே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி அரசு நிறைய பணத்தை வந்து வசூலிக்கிறாங்க. அப்போ இது பேர் என்ன? இது ரிக்ரெசிவ் டேக்ஸும் ஆகுது.
ரிக்ரெசிவ்னாலே ரிக்ரெசிவ் பர்சன் சொல்றாங்கன்னா ஒரு பின்தங்கிய பர்சன், பிற்போக்கான ஒரு ஆளை தான் ரிக்ரெசிவ் இண்டிவிஜுவல்பாங்க, ரிக்ரெசிவ் வியூஸும்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிற்போக்கான கேரக்டர் இருந்தால் தான். இது அந்த மாதிரியான விஷயம். ஏழைகளுக்கு ஹெவியாக நீங்கள் டேக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் பணத்தை வாங்குறீங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும். லாட்ரி யாருங்க வாங்குவான்? கோடீஸ்வரனா போய் லாட்ரி வாங்குவான்? அவன் தான் ஏற்கனவே பணம் இருக்கு, சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியும். அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சவனும் போய் லாட்ரி வாங்க மாட்டான். ஏன்னா அதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்கல்ல, ரொம்ப நொடிஞ்சு போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கவங்க தான் லாட்ரி வாங்குவாங்க. அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு சரி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு ஹோப்போட வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஹோப் கொடுக்குது அவங்களுக்கு, ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குது. ஒரு 10 நாள் நான் சந்தோஷமா இருப்பேன். ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இல்லை? மக்களை தேவையில்லாத ஒரு குழியில் போய் தள்ளுது, ஃபினான்ஷியலாக அவங்கள ஏமாத்துது, மென்டல் ஹெல்த்துக்கு பெரிய ஒரு டேஞ்சரை ஏற்படுத்துது. இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பெரிய ஒரு பண பலத்தை ஒரு குரூப்பு கொடுக்குது. இப்போ நார்மலான பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இப்போ ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கணும்னு இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு போட்டி இருக்கும். யார் நல்ல குவாலிட்டியான கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, யார் கரெக்டாக அஃபோர்டபுளான ரேட்டுக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, யார் நல்ல புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறாங்க, யார் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸை நல்லா ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் மார்க்கெட்டில் நிற்க முடியும். பட் இந்த மாதிரியா ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் நிற்பீங்க. பேக்கரியில் ஒரு பண்ணு வித்தாலும் அப்படிதான், அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் தான் அங்கே நீங்கள் நிற்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் ஒரு டம்மி ப்ராடக்ட் இது. அப்போ யார் மார்க்கெட்டில் நிற்பா? கவர்மெண்ட்டை யாரால் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, அரசியல்வாதிகளை யாரால பேக்கெட்டில் தூக்கி போட முடியுது, அவங்களாம் தான் இந்த பிஸ்னஸில் நிற்பாங்க. இது ப்ராடக்டை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இப்போ ஆப்பிள் ஏன் நிற்குது? ஆப்பிளோட ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட், ஸ்டீவ் ஜாப்ஸ் அன்னைக்கு போட்ட ஒரு அடித்தளம். ஸோ அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸோட முயற்சி எல்லாமே இந்த ப்ராடக்டை பெட்டராக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் எனக்கு வேணும். அப்போ நான் பெஸ்ட் டேலண்ட்டுக்கெலாம் நான் வேலை கொடுப்பேன். இங்கே ப்ராடக்ட் வந்து ஒரு டம்மி ப்ராடக்ட் இது. அப்போ இதனால சொசைட்டிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ப்ராப்பரான growth இது என்கரேஜ் பண்ணாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இது லீகல், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் லீகலாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இல்லை, வெளியில் லீகல். இதனால வரக்கூடிய லாபங்கள் கம்மி. இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்காலில் தமிழ்நாடு மாதிரி இதை பேன் பண்ணணும், கவர்மெண்ட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. இப்போ கேரளாலாம் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நாங்கள் இதன் வழியாக நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பயன்படுத்தி நாங்கள் நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் நடத்துகிறோம். அது நல்ல விஷயத்தை பண்ணுறோன்னா நல்ல முறையில் நீ பணத்தை சம்பாதிக்கணும். இப்போ காந்திஜியோட பிரின்சிபல் என்ன? விடுதலை வேணும், ஆனால் அதுக்குன்னு நான் தவறான முறையில் நான் விடுதலை அடைய மாட்டேன், வயலன்ஸ் நான் கையில் எடுக்க மாட்டேன். ஸோ நான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா கரெக்டான வழியில தான் அதுக்கு போய் சேருவேன். ஸோ உனக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதான் உன்னோட எண்ணமாக இருக்குன்னா கரெக்டான முறையில் நீங்கள் எப்போ சம்பாதிங்க. இது தவறு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.